நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்திரை மாத வளர்பிறை ஏகாதசி வழிபாடு. நாளைய தினம் சித்திரை மாத வளர்பிறை ஏகாதசி வருது. நாளைய தினத்தில் நம்ம நிச்சயமாக பெருமாள் வழிபாடு செய்கிறது மிக மிக உகந்தது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை காமதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசி பெருமாளை நினச்சி விரதம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேண்டிய வரங்களை எல்லாம் சுலபமாக நம்ம பெறலாம். நம்ம விரும்பிய அனைத்து செல்வங்களையும் நம்மளால் பெற முடியும். நாளைய தினம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையோட இந்த ஏகாதசி திதி வருது. மிகவும் சிறப்பானது. நாளைய நாளை நிச்சயமாக தவறவிடக்கூடாது. நம் கஷ்டங்கள் தீர நாளைய தினம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை இந்த பதிவில் பார்க்கலாம். நாளைய தினம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் நம் வீட்டில் இருக்கும் பெண்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் போட்டு நிலைவாசலில் பூக்களால் அலங்காரம் பண்ணுறதும் சிறப்பு. நாளைய தினம் நிலைவாசலில் பன்னீர் கொண்டு நீங்கள் நிலைவாசலில் தெளித்து விடுங்க. பன்னீர் கொண்டு தெளித்து விட்டுட்டு நிலைவாசல் மஞ்சள் நிற பூக்களை நாளைக்கு வைங்க. அவ்வளோ விசேஷமானது. இதை நாளைய தினம் செய்யணும்னு இல்லைங்க. சித்திரை மாதம் முழுவதுமே நம்ம பன்னீரை வாசல் தெளிக்கும் நிலைவாசலில் பன்னீர் கொஞ்சம் தெளித்து விட்டு மஞ்சள் நிற பூ வைக்கிறது மிக மிக விசேஷம். நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித பண தட்டுப்பாடுகளும் நீங்கும். நம்மளோட கடன் சுமையும் குறையும். நம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். பெருமாளை நினைத்து நாளைய தினம் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைங்க. நாளைய தினம் விரதம் இருக்கிறது முழுவதும் நாளைய தினம் துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறதும் இருக்கலாம். அப்படி எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க 3 வேளை சாப்பிட்டுட்டும் நம்ம விரதம் இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நாளை மாலை நீங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமிக்கு பிடிச்ச தாமரைப்பூ, பெருமாளுக்கு பிடித்த துளசி இலை மாலை வைக்கலாம். நாளைய தினம் கண்டிப்பாக துளசி தீர்த்தம் வைப்பது மிக மிக சிறந்தது. நாளை மாலை பச்சரிசியால் உங்கள் கையாலேயே கொஞ்சமாக தயிர் சாதம் செய்யுங்க. அதில் மாதுளப்பழம் முத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை போடுங்க. மகாலட்சுமிக்கு விசேஷமானது மாதுளப்பழம். இதை நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு எடுத்து போய் நைவேத்தியம் பண்ணி வரும் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். இல்லை வீட்டிலேயே நைவேத்தியம் பண்ணிவிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இது போல் செய்யும் பொழுது நம் வீட்டில் அபரிவிதமான செல்வ செழிப்பு உண்டாகும். நம்முடைய கோரிக்கைகள் என்னவோ அதை நம்ம பெருமாள் கிட்ட நாளைக்கு வைங்க. நிச்சயமாக பணம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தீர்க்கப்படும். இப்படி ஒரு நாளை நம்ம தவற விடக்கூடாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அதுலேயும் ஏகாதசி சேர்ந்து வரக்கூடிய நாளைய தினத்தில் இது போல் நம்ம செய்யும் பொழுது, இந்த எளிமையான வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக பெருமாளின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் இதை நீங்கள் முடிஞ்சால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் விளக்கு போட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நீங்கள் செய்கிற தயிர் சாதத்தை கூட அங்கே நைவேத்தியம் பண்ணி வரும் பக்தர்களுக்கு கொடுத்தா மிக மிக புண்ணியம். நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்கும் இது போல் பண்ணலாம். நாளைய தினம் மறக்காமல் காமதா ஏகாதசி இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் மறக்காமல் நிலைவாசலில் பன்னீர் தெளித்து விடுங்க. உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். செல்வ செழிப்பு அபரிவிதமாக கிடைக்கும். இதை மறக்காதீங்க, தவற விடாதீங்க. இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகியனின் அருளோடும் மகாலட்சுமி தாயாரின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.